இன்னைக்கு நான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ரெசிபியை செய்ய போறேன். அதோட பேரு தயிர் ஃபுல்கி. பொதுவா இது தயிர் வடை மாதிரியே இருக்கும், ஆனா இது தயிர் ஃபுல்கி. நான் இன்னைக்கு அதை தான் செய்ய போறேன். அப்புறம் இத வேற மாதிரி நம்ம செய்யலாம். ஊற வச்ச பருப்பு அப்புறம் ஊற வச்ச பாசி பயிரை வச்சு கூட நம்ம செய்யலாம். ஆனா நான் இன்னைக்கு கடலை மாவை வச்சு இதை செய்ய போறேன். இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, பொதுவா தயிர் ஃபுல்கிய எண்ணெயில பொரிச்சு செய்வோம், ஆனா நான் அப்படி செய்யல. இத ரொம்பவே சுவாரஸ்யமான வழியில செய்ய போறோம். ரொம்ப சுவையா இருக்கும். சோ இப்ப இத செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல நான் தயிரை செய்ய போறேன். ஏன்னா பேர்ல கூட தயிர் இருக்கு, அதனால நமக்கு நிறைய தயிர் வேணும். நான் இங்க ஒரு பெரிய கப் நிறைய தயிரை எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு எடுக்கிற மெஷரிங் கப் அளவு வேணும்னா 1.5 கப் தயிரை எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க இந்த தயிர் நல்லாவே கெட்டியா இருக்கு. சோ நான் இங்க அதே அளவுக்கு தண்ணீரை சேர்க்க போறேன். ஆனா உங்க தயிர் கொஞ்சம் தண்ணியா இருந்தா அப்ப நீங்க கம்மியான அளவுல தண்ணீரை சேர்த்தா போதும். பொதுவா நமக்கு நல்ல தண்ணியான தயிர் தான் வேணும். அப்பதான் நம்ம செய்யற ஃபுல்கிய தயிர்ல ஊற வைக்க முடியும். தயிர் ரொம்ப கெட்டியா இருந்தா தயிர்ல ஊற வைக்க முடியாது. நான் அதே அளவுக்கு தண்ணீரை எடுத்துட்டு அப்புறம் தயிர் கூட சேர்த்துக்கிறேன். இப்ப இத கலக்கிக்கலாம். இப்ப தயிரை நல்லா தண்ணியா செஞ்சாச்சு. இப்ப இதுல கொஞ்சம் மசாலாவை சேர்க்க போறோம். முதல்ல நான் இங்க இந்த வறுத்த சீரகம் அப்புறம் தட்டுன மிளகு நான் ரெண்டையுமே பொடியா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சாதாரண மிளகாத்தூளை கூட எடுத்துக்கலாம். இதுல நான் கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். அப்புறம் இப்ப சேர்க்க போறது என்கிட்ட இருக்கிற இந்த கருப்பு உப்பு. கருப்பு உப்பு இந்த தயிர் ஃபுல்கி கூட சேரும் போது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இத நான் 2 விதமா செய்ய போறேன். அதாவது இனிப்பு சாட் மாதிரியும் செய்ய போறேன், அப்புறம் தாளிப்போட நல்லா காரமாவும் செய்ய போறேன். அப்புறம் எதையும் நான் எண்ணெயில பொரிக்க போறதெல்லாம் இல்ல. என்னோட ருசிக்கு ஏத்த மாதிரி இப்ப 1 டீஸ்பூனை விட கம்மியா நான் கருப்பு உப்பு சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம முதல்லயே நம்ம எப்பயும் பயன்படுத்துற உப்பை சேர்த்திருக்கோம், அதனாலதான் சொல்றேன். இப்ப இந்த தயிர் ஃபுல்கியோட தயிர் ரெடி ஆயிருச்சு. இப்ப இத ஓரமா வச்சிடலாம். நான் இங்க சாதாரண கடலை மாவை 1.5 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த கடலை மாவுல நான் உப்பை சேர்க்கிறேன். அடிப்படையான மசாலாக்களை மட்டும்தான் சேர்க்க போறோம். மிளகாய் தூள் அப்புறம் கொத்தமல்லி தூள். நீங்க வெறுமன காரமா மட்டும் செய்ய போறீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க கொஞ்சம் பூண்டை சேர்க்கலாம், அதுவும் ரொம்ப ருசியா இருக்கும். ஆனா இனிப்பு கூட பூண்டு அவ்வளவு சுவாரஸ்யமாலாம் இருக்காது, சோ நான் சேர்க்க போறது இல்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை சேர்த்துக்கிறேன். லேசான பக்கோடா மாவு மாதிரி செஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம செஞ்ச இந்த மாவுல ஸ்பூனை வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கிக்கலாம். அப்பதான் மாவு இன்னும் கொஞ்சம் லேசா மாறும். அப்புறம் இந்த மாவுல சேர்க்க போறது ஒரு 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா. இப்ப நான் இதை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இந்த நேரத்துல நீங்க ஃப்ரூட் சால்ட்டை கூட சேர்த்துக்கலாம். நம்ம சோடா சேர்க்கறதுனால ஃபுல்கி நல்லா மிருதுவா இருக்கும். இல்லாட்டி நம்ம கடலை மாவுல செய்யறதுனால சில நேரங்கள்ல அது ரொம்ப கெட்டியா இருக்கும். அப்புறம் இத மோர் இல்லாட்டி தயிர்ல ஊற வைக்க முடியாது. அப்புறம் இத சாப்பிடும் போது சுவையா இருக்காது. வாங்க, இப்ப மாவு ரெடி ஆயிருச்சு. நல்லா மென்மையாவும் இருக்கு. இப்ப ரொம்ப அழகான சின்ன சின்ன ஃபுல்கிய செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப ஃபுல்கிய செய்யறதுக்கு நான் இங்க இந்த பேன்ல எண்ணெய தேய்ச்சிக்கிறேன். நான் இங்க இந்த பணியாரக்கல்ல தான் எடுத்திருக்கேன், அதனால வறுக்காம கூட ஒரு நல்ல ஃபுல்கிய நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பணியாரக்கல்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம செஞ்ச இந்த மாவை எடுத்துட்டு கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் மாவை எடுத்துட்டு எல்லா குழியிலையும் இப்படி ஊத்திக்கலாம். நிறையாலாம் ஊத்த வேண்டாம். இப்ப திருப்பிக்கலாம். பாருங்க, நல்லா கோல்டன் கலரா வந்திருக்கு. இப்ப எல்லா சின்ன சின்ன ஃபுல்கியையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்ப இது மிதமான தீயில 2 பக்கமும் வேகிறதுக்கு 5-7 நிமிஷம் எடுக்கும். இப்ப நடுவுல இருக்கிற இந்த ஃபுல்கி நல்லா வெந்திருக்கு. அப்புறம் 2 பக்கத்துலயுமே நல்லா கலர் வந்திருக்கு. இப்ப இந்த ஃபுல்கி வெந்ததும் இத உடனே வெளியில எடுத்துட்டு நம்ம தயிர்ல இத போட்டுக்கலாம். ஏன்னா சூடா இருக்கும் போதுதான் சீக்கிரமா இது தயிரை உறிஞ்சும், அதனாலதான் சொல்றேன் இப்படி பண்ணிக்கோங்க.
இப்ப நான் ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட போறேன். அப்பதான் இது தயிர்ல நல்லா ஊறும். இப்ப நான் இங்க தாளிப்ப செய்ய போறேன். நான் முதல்லயே சொன்ன மாதிரி காரமா செய்யறதுக்காக நான் இங்க தாளிப்ப செய்யறேன். இதுக்காக நான் ஒரு பேனை எடுத்திருக்கேன். அந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்ப இந்த எண்ணெயில 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் வரமிளகாய சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வாங்க, இப்ப இந்த தாளிப்பு தயாரா இருக்கு. பொதுவா இத ஜில்லுன்னு பரிமாறினா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பொதுவாவே இது வெயில் காலத்துல சாப்பிடுற ரெசிபி. சோ தயிர் எந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கோ அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கும். ஆனா இப்ப நமக்கு கம்மியான நேரம் தான் இருக்கு. அது என்னன்னா எவ்வளவு நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கும். இப்ப இத நான் 2 விதமா பரிமாற போறேன். ஒண்ணு காரமானது, அதுல நம்ம செஞ்சு வச்ச தாளிப்பு இருக்குல்ல, அத நான் இதுல சேர்க்கிறேன். அப்புறம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலைய சேர்த்துக்கலாம். இத நீங்க சாட்டா கூட பரிமாறிக்கலாம். இங்க என்கிட்ட இந்த இனிப்பு சட்னி இருக்கு. இந்த இனிப்பு சட்னிய நான் வெல்லம் அப்புறம் புளி வச்சு செஞ்சிருக்கேன். இந்த ரெசிபி மேக்னாஸ் ஃபுட் மேஜிக்ல இருக்கு. பொதுவா நீங்க இத சாட் மாதிரி இல்லனா இனிப்பா செய்ய போறீங்கன்னா நீங்க தயிர் கூடவே இனிப்பு செஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த இனிப்பு உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். நான் இப்ப இந்த கொத்தமல்லி புதினா சட்னிய சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த நேரத்துல நான் கொஞ்சம் இந்த மாதுளை பழம் என்கிட்ட இருக்கு. இது டோட்டலா ஆப்ஷனல் தான். அப்புறம் இங்க என்கிட்ட கொஞ்சம் மிளகாய் தூள் இருக்கு. அப்புறம் இந்த வறுத்த சீரகத்தூள், அப்புறம் சாட் மசாலா இருக்கு. இப்ப இத நான் 2லயும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சமா சீரகத்தூள், அப்புறம் இது மிளகாய் தூள், இது சாட் மசாலா. இது உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம். என்கிட்ட இங்க கொஞ்சம் பாப்படி இருக்கு. இது நம்ம பேல் கூட சாப்பிடுறது. இது சின்ன சின்ன துண்டுகளா இது மாதிரி சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம என்னதான் இதை ஆரோக்கியமா செய்யணும்னு நினைச்சாலும் ஒரு 2-4 பாப்படி சேர்க்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப இங்க தயாராயிருச்சு. நம்புங்க, சில்லுன்னு தயிர் கூட ரொம்ப சுவையா இருக்கும். அமைப்பு எண்ணெயில வறுக்கிறத விட வேற மாதிரி இருக்கலாம். ஆனா இதோட சுவை சூப்பர்.